VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும் ஆப் Transit ஆப். இந்த ஆப் மூலம் நம்முடைய மொபைலில் வரும் எந்த ஒரு மெசேஜையும் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் நம்மால் எளிதாக அதை நமக்கு தேவையான லாங்குவேஜில் மாற்றி படிக்க முடியும். அதற்காக நாம் டைப் செய்ய வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட்டையும் எளிதாக நமக்கு தெரிந்த லாங்குவேஜில் படிக்க முடியும். அதை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல உங்கள் மொபைலில் உள்ள ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிரான்சிட்னு டைப் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் எந்த லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். ஆன் ஆன பின்னாடி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது இந்த கார்னரில் வந்து அது செட் ஆகிடும். அந்த சிம்பிளோட யூசேஜ் என்னன்னு இப்போ பார்ப்போம். அந்த சிம்பிள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அந்த பட்டனை ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த சிம்பிள் மறைஞ்சிடும். இந்த சிம்பிளை ட்ராக் பண்ணி நீங்கள் எந்த மெசேஜை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிரான்ஸ்லேட் ஆகி நீங்கள் எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். மேலும் நீங்கள் இன்டர்நெட்டில் ஏதாவது ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட் மேலே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் எந்த லாங்குவேஜில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதே போல் நீங்கள் ஒரு பேஜ் ஃபுல்லாகவே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு டிரான்ஸ்லேட் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன லாங்குவேஜில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண கண்டென்ட்டை யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல இருக்கிற ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே காப்பி ஆகிடும். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஒரு வார்த்தைக்கோ அல்லது வாக்கியத்திற்கோ அர்த்தம் வேணும்னு நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வார்த்தைக்கு அல்லது வாக்கியத்திற்கு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அதோட அர்த்தம் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.